அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்போவும் தயாராக இருங்க, எப்போ வேணால் தேர்தல் வரலாம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இப்போ இதில் திமுக கூட்டணி கட்சிகள் தலைவர்களை வைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து ஆளும் அரசு பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறது. அதே போல் கூட்டணி வைத்தும் அதிமுகவை உடைத்தும் இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறது. எப்போ வேணால் தயாராக இருங்க, தேர்தல் வரலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் 2029 நாடாளுமன்ற தேர்தல் கூடயும் சேர்த்தும் கூட தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமில்லை, எல்லாரும் தயாராக இருக்கணும், எல்லாரும் உழைக்கணும். நாம் எப்போவுமே வெற்றியும் கண்டிருக்கிறோம், தோல்வியும் கண்டிருக்கோம். இது ஒரு பெரிய சிக்கல்லாம் கிடையாது என்பது சொல்லியிருக்கிறார். ஆனால் எதற்காக இப்போ அதை சொல்ல வேண்டும்? ஏற்கனவே நமக்கு நினைவிருக்கும், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னதாகவே நாங்கள் ஒரு 6 மாதத்திற்கு தொந்தரவு செய்ய மாட்டோம், எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதையே தான் எதிர்க்கட்சித் தலைவர் கூடிய திரு உதயநிதியும் அவர்களும் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்பதை சொல்வதற்கு முன்னால் இதை சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க என்பது நினைவு இருக்கும். இப்போ இதை வைத்து பார்க்கும்போது எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வருகிறார் அப்படின்னு தாவேக்காவுடைய தொண்டர்கள், அதே போல் அந்த ஆளுங்கட்சிக்கு இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன முடிவில் இருக்கிறாங்க? ஒருவேளை கூட்டணி வாபஸ் வாங்கிடுவாங்களா? நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதா என்பது போன்ற பல கேள்விகள் இருக்குது. அப்போ ஆட்சி எப்போ வேணால் கவிழும் அப்படின்னா என்ன புரிந்து கொள்ளப் போகிறது அதுலேருந்து என்பதுதான் பிரதானமான கேள்வி. பேசுவோம். நம்மிடையே தற்போது 3 விருந்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். அரசியல் விமர்சகர் திரு தமிழ்வேந்தன், திமுகவிலிருந்து திரு ரஜினி, அதே போல் இணையம் வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம், இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து திரு அப்துல் ரஹ்மான் நம்மிடையே இணைய இருக்கிறார். இப்போ நம்ம முதல்ல செல்வம் சார்ட்டு பேசணும். செல்வம் சார் வணக்கம். இப்போ இந்த திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்தை பேசுகிறார். ஏற்கனவே நேற்று கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. சோஃபா மாடல் ஆட்சி, டிவிகே ஃபெயில்ஸ் என்பது போல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக திமுக தரப்பில் திமுகவுடைய ஐடி விங்கில் தொடர்ச்சியாக அது போட்டுகிட்டே வந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் கூட நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. 1000 ரூபா நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொடுக்கல, விஜய் ஃபெயில்டு, தாவேக்கா ஃபெயில்டு அப்படின்னு போட்டு ஒரு பதிவு போட்டாங்க. இன்னைக்கு 1000 ரூபா வந்த உடனேயே என்ன வந்திருந்தது அப்படின்னா, நாங்கள் சொன்னது நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தது. அப்புறம் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு நேற்று மாவட்ட செயலாளர் மத்தியில் பேசுகின்ற திரு ஸ்டாலின் சொல்லும்போது எப்போ வேணால் கவிழும், ரெடியாக இருங்க அப்படின்னா என்ன சார் புரிஞ்சுக்கிறது? வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சார், இப்போ நடந்து முடிந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர் பெருமக்கள் திரு விஜய் அவர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனிக்கட்சியில் அதிக எண்ணிக்கை உள்ள தனிக்கட்சியாக அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க. 108 இடங்கள் வாக்களித்திருக்காங்க. இப்போ அவங்களை தவிர வேற யாராவது ஆட்சி அமைச்சிட முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்தார்கள், அது பலிக்கல. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியை வெளியில் இருந்து ஆதரிப்பதற்கெல்லாம் கூட திமுக தயாராக இருந்தது, அது வெற்றி பெறல. சரி, ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நாளைக்கே கவுந்துரும், நாளை மறுநாளே கவுந்துரும் சொல்றது அவ்வளவு முதிர்ச்சியான, அதுவும் நீண்ட அனுபவம் உள்ள திரு மு.க.ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்லுவது என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாகவும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளுகிற பெருந்தன்மை திரு ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை என்றுதான் நான் குற்றம் சாட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுங்கிறது சார் எதுனா திமுக மீது மக்களுக்கு இருந்த கடுமையான கோபத்தினுடைய வெளிப்பாடு, அண்ணா திமுக மீது இருந்த மிகப்பெரிய அவநம்பிக்கை அல்லது நம்பிக்கை குறைவு. இதுதான் இந்த தேர்தலுடைய முடிவு. திமுகவுடைய கட்டுப்பாடற்ற நிர்வாகம், அதிகார மையங்கள், அதிகாரிகளுடைய தன்னிச்சையான போக்கு, இதெல்லாம் தான் இந்த தேர்தல் முடிவு திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லுவதை விட திமுகவினுடைய எதிர்ப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க, தேர்தலுக்கு ஒரு நாளை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 4-5 நாட்களுக்கு முன்னால 5000 ரூபாய் கொடுத்தாங்க.
ஆனா அதெல்லாம் வெற்றி பெறல. எது இன்னும் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா, திமுக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இனிமேல் பணம் வெற்றி பெறாது, ஜாதி வெற்றி பெறாது, மதம் வெற்றி பெறாது. நீங்க எதை எடுத்தாலும் மதசார்பின்மை, சமூக நீதி, திராவிட மாடல் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட கள யதார்த்தத்தை உணர்ந்து திமுக தொண்டர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இருந்த இடைவெளி, மக்களுக்கும் ஆட்சிக்கும் இருந்த இடைவெளி, இதையெல்லாம் உணர்ந்து சரி செய்யணுமே தவிர, அதை விட்டு சுய பரிசோதனை செய்யணுமே தவிர, அதை விட்டு இந்த ஆட்சி நாளைக்கு கவுந்துரும், நாளை மறுநாள் கவுந்துரும் சொல்றது அது ரெண்டு கேள்வி வர்ற மாதிரி இருக்குல்லைங்க சார். இப்ப அதுல என்னன்னா, இப்போ கூட்டணி ஆட்சி அவர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதுல ஒண்ணு கூட்டணியை வைத்திருக்காங்க, நம்ம கூட்டணியை திமுக இருந்து கூட்டணி வச்சிருக்கக்கூடியவங்கள கூட வச்சு இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை உடைச்சு இந்த பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் சார், நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ். நீங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, திமுக கூட்டணி 23 கட்சிகளை ஒருங்கிணைத்து அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாங்க. 23 கட்சிகளை ஒருங்கிணைத்து அமைத்த கூட்டணிக்கு 59 இடங்கள் கொடுத்தாங்க மக்கள். 59, காங்கிரஸ் ஒரு 5, 65 இடங்கள் என்று கருதுகிறேன். அதனால அது 23 கட்சிகளை வைத்து 65 இடம், 9 கட்சிகளை வைத்து 49 இடம், 50 இடம் அதிமுகவுக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா, அந்த வெற்றியை நாம ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வைத்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் திரு விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. 1,71,00,000 வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். திமுக 23 கட்சிகளை வைத்துக் கொண்டு கூட 1,31,00,000 அந்த அளவுக்கான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த குதர்க்க வாதங்களை எல்லாம் பேசி அவருடைய கட்சிக்காரர்களை ஆறுதல் படுத்துவாரானால் அதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இல்ல, அங்கதான் சார் கேள்வி வருது. என்னன்னா, இது மாவட்ட செயலாளர்கள் இப்ப நம்ம தோல்வி, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது அனைவரும் உழைக்க வேணும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், ஓடணும், தேர்தலை நம்ம மையமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சா, அல்லது ஏதானும் அதுல இல்ல இப்ப கூட்டணி கட்சியெல்லாம் வாபஸ் போயிருவாங்க, அப்படி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அதுல என்ன கோபாலகிருஷ்ணன் சார் ஒரே நிமிஷத்துல முடிச்சார். அதாவது மேதகு ஆளுநர் அவர்கள் தேர்தல் 4ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது, தேர்தல் முடிவு வருது. 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி அவர் மேதகு ஆளுநர் அவர்கள் திரு விஜய் அவர்களை அழைத்து நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கணும். ஆளுநருக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட், அதாவது மெஜாரிட்டி, சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி யாரோ அவங்களை கூப்பிடணும். வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனிப்பெரும் கட்சியில அதிக எண்ணிக்கை உள்ள தனிப்பெரும் கட்சியை அழைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறி, அதிகார எல்லைகளை தாண்டி திரு விஜய் அவர்களை அலக்களித்தார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? காங்கிரஸ் இவங்களை ஆதரிக்க வராங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரிக்க வராங்க. இவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தலைவரையா போய் சந்திக்கிறாரு. சரி, இதெல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கான அந்த சின்ன கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்கள், IUML இப்படிப்பட்ட கட்சிகளோடய அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஆனாலும் கூட அதிமுக பிளவுபடுகிறது. நீங்க அதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுக கட்சி பிளவுபடுகிறதா இல்லையாங்கிறது இப்ப கொஸ்டின் கிடையாது. அதிமுக சட்டமன்ற கட்சி பிளவுபடுகிறது. ஓகே, நல்லா கவனிங்க. சட்டமன்ற கட்சி பிளவுபடும் போது அதிமுக பிளவுபடுகிறது. அதுல யாருக்கு பெரும்பான்மை என்னங்கிறதெல்லாம் பாக்குறது யாருன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை, நீதிமன்றத்தோட வேலை. ஆனா சட்டமன்ற கட்சி பிளவுபடும் போது அந்த சட்டமன்ற கட்சியில அதுக்கு குரூப் 1, அதாவது அதிமுக 1 ஒரு குழுவினர் திரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அதுல 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஆதரவு கொடுக்கும் பொழுது அவருக்கு தனக்கு ஒரு ஆதரவு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற 106 எம்எல்ஏக்களும் 107 எம்எல்ஏக்களும் இந்த 25 சேர்த்தீங்கன்னா 132 ஆச்சு, தனி பெரும்பான்மை வந்துருது. அதை அவர் எப்படி இழப்பாரு?
அதனால நீங்க இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்பதற்கு இன்னும் மனம் பெறல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஒரே இதோட முடிச்சிடுறேன். ஜமீன்தாரிய திமுக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணன் தம்பின்னு சொன்னாரு, கலைஞர் உடன்பிறப்புன்னு சொன்னாரு. ஆனால் இப்போ சமீப நாட்கள்ல கலைஞர் அவர்களுக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு அதெல்லாம் என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஜமீன்தாரிய சிந்தனை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அவர் என்னமோ விட்டா மிராசு போலவும், ஒரு மாவட்ட செயலாளர் என்ன சொன்னீங்கன்னா அவர் பெரிய சக்கரவர்த்தி திருமகனை போல, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் தான் தோன்றித்தனமாக அந்த தொண்டர்களை, மக்களை மிகவும் மோசமா நடத்துறது ஒண்ணு. இரண்டாவது, அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்க கூடாது. நான் ஒரே சின்ன உதாரணத்தோட முடிச்சிடுறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது கிராமப்புறங்கள்ல கல்வியை, கிராமப்புறத்துல பள்ளிக்கூடம் திறக்கணும் சொல்லும் போது மிகப்பெரிய அறிஞர் ஐயா நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் தான் பள்ளி கல்வித்துறை செயலாளர். அவர் ஐயா என்னப்பா நம்ம சர்க்கார்ல பணம் இல்ல, ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னாரு. பணம் இல்லைன்னு சொல்றதுக்கு யார் நீ ஏன் அதிகாரியா இருக்கேன்னு சொன்ன, நீ ஏன் அதிகாரியா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பாணியிலே சொல்லி, அவர் இந்த கல்வி கூடங்களை எல்லாம் நீ திறக்கணும், ஆரம்ப பள்ளியை நாம் வளர்க்க வேண்டும், படிப்பறிவு இல்லாத மக்களை நாம் ஊக்கப்படுத்தணும், ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் படிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய மூலதான். இரண்டாவது ஒரு செய்திதான், இந்த அணைக்கட்டு திட்டங்களை எல்லாம் கொண்டு வரும்போது பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. இல்ல இப்ப இந்த கருத்து இப்ப இங்க ஒத்து போகுதுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த நிகழ்வு இப்ப எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் இல்லை. அவருடைய உதவியாளர் தினேஷ், எனக்கு ஒண்ணு சிரமம் கிடையாது, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். திரு தினேஷ்ங்கிறவர் ஒரு போட்டோகிராபர் சார், அவரை டெப்டி செக்ரட்டரி ஆக்கி அவர் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு இருந்தது. மருமகன் ஒரு அதிகார மையம், மகன் ஒரு அதிகார மையம், அவங்களுடைய குடும்ப கிச்சன் கேபினெட் ஒரு அதிகார மையம், இப்படி 12 பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க திரு செல்வம். இப்ப திமுக தரப்புல அதுக்கு என்ன பதில் பேசலாம். இப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பிரைம் இந்த டிபேட்டுடைய பிரைம் என்னன்னா, எப்போ வேணுமானாலும் இந்த அரசு கவிழும் அப்படிங்கிறதுல இப்ப திமுக தரப்பு இப்படி சொல்லி, திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, தாவேக தரப்புன்னு சொல்லியிருக்கேன், இது ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பதில் சார், உள்நோக்கெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க 108 இடம் அன்னை எப்போ வெற்றி பெற்றாங்க அன்னையிலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு செல்லுகிறார், எம்எல்ஏவை காணும் அப்படின்றாரு. ஒரு மணி நேரத்தில் திரும்பி அந்த எம்எல்ஏவை கூப்பிட்டு இங்கே தான் இருக்காரு, ஒரு ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகைக்கு போய் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சட்டமன்றம் வந்தோடனே 2 பேரும் ஆளுநர் மாளிகை 2 பேரும் போனோம். ஆமாம், 2 பேரும் போயிட்டு ஆளுநர் மாளிகையிலேருந்து அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு வர்றப்போ காமராஜ் அப்படியே ஒரு ஜம்ப் அடிக்கிறார், என்னை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்றாரு. இதில் குதிரை பேரம் நடைபெற்று இருக்கிறது. குதிரை பேரம் நடைபெற்று இருக்கிறது. யாரு மூஞ்ச துவச்சிட்டு போன அதாவது அண்ணா செல்வண்ண, நீங்க பேசுறதுக்கு இது நேர்காணல் இல்ல, இது விவாதம். நான் பேசுற, நீங்க எவ்வளவோ பேசியிருந்தீங்க, நான் அமைதியா தான் உட்காந்துருந்தேன். நான் எடுத்து ஒரு வார்த்தை சொன்னா இந்த மாதிரி குறுக்குல வந்தீங்கன்னா நான் அப்புறம் உங்களை நான் பேச விட மாட்டேன். அதாவது குதிரை பேரம் நடைபெற்று இருக்கிறது. காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன், காமராஜே தூக்கி ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. குதிரை பேரம் நடைபெற்று இருக்கு. சான்று என்ன? அதுதான் இது காமராஜ். சான்று என்ன? சான்றுதான் காமராஜ். காமராஜ் என்ன? எப்படி அமமுக இருப்பவர் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாத அங்க போயிடுவாரா? காமராஜ் அது நம்முடைய கணிப்பு தானே சார். இல்ல கணிப்புல நடக்கிற. சரி, நீங்களா சொல்லுங்க. அதிமுக என்பது இருக்குது. உங்களுடைய அதிமுகவிலிருந்து அதிமுகல விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்றால் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் போய் சந்தித்திருக்கணும். ஏன்னா திமுக தலைவர் சந்திக்கிறார், தலைவர்களை சந்திக்கிறார். ஏன் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு சி.வி. சண்முகம் வீட்டுக்கு எதுக்கு போறாரு? அப்ப இவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இவருடைய குதிரை பேரத்திற்கு யாரெல்லாம் வழி வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவங்க செய்தா நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போனதுக்கான நோக்கம் என்ன? அதுக்கு காரணம் அமைச்சர் நிர்மல்குமார் சார். செல்வம் சார், நான் வரேன், கொஞ்ச நேரம் அவங்க பேசட்டும், நம்ம மீண்டும் உங்ககிட்ட வரேன். அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை விமான நிலையத்தில் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தேன்னா,
சில பிரச்சனைகள் அங்கு இருக்கிறது. சில நேரத்திலும் சில தலைவர்களை சந்திக்க முடியாது. மற்ற எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் போய் முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்தாருன்னு சொன்னார். இப்ப சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க குதிரை பேரம் இருக்கிறது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதா? இன்னைக்கு காலையில ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக யார் அவர் அவர்களுடைய டீம்ல யார் இருந்தாரோ அவர் சொல்றாரு, தாவேகா தரப்பில் 10 அமைச்சர்கள் பதவி தருவதாக சொன்னார்கள். நாங்க இபிஎஸ் கிட்ட போய் சொன்னோம், அவர் அதை ஏத்துக்கல. சொன்னதாக சொன்னார்கள் சொன்னார். நீங்க திருத்தற அதுதான் 10 அமைச்சர்கள் அதாவது சொன்னதாக சொன்னார்னு சொல்றாரு. அப்படி இருந்தால் கூட 10 அமைச்சர்கள் தரேன்னு தாவேகா இது வந்திருக்கிறதுனால தான் அவர் அங்க போய் சொல்றாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கே.சி. வீரமணி சொல்லியிருக்காரு. இல்ல அவர்கிட்ட யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க. அல்ல அவரை சொன்னதா? கே.சி. வீரமணி இன்னைக்கு மார்னிங் சொல்றாரு, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு கீழே தான் இருக்கிறோம், எங்களை இந்த மாதிரி சொல்லி அழைச்சாங்கன்னு சொல்லி இருக்காரு. எஸ்பி வேலுமணி அதான் சொல்றாரு. சி.வி. சண்முகம் சொல்ல எங்க பொதுச் செயலாளர் தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. அதுல எந்த மாற்றம்? அப்போ பொதுச் செயலாளர் கீழே இருக்கிறவங்க பொதுச் செயலாளர் ஒரு கொறடாவை நியமித்து அவருக்கு எதிராக நம்ம இது வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவருக்கு ஆதரவாக வாக்களிப்பது என்பது எந்த மாதிரியான முறை? இவர்கள் ஒன்னே ஒண்ணுதான், சின்னம்மான்னு சொல்லிட்டு இவங்களை சசிகலா சொன்னாங்க. இப்ப சின்னம்மா இன்னொன்னு உருவாயிடுச்சு, லீமா ரோஸ்ன்னு சொல்லிட்டு. அவர்கள் நடத்துகிற லாட்டரி பணத்தை வைத்து இன்றைக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். இதில் குதிரை பேரம் நடைபெற்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், குதிரை பேரம் நடைபெற்று இன்றைக்கு இந்த ஆட்சி எந்த ஆட்சி கவிழக்கூடாது என்று திமுக நினைத்ததோ, திமுக தோழமை கட்சிகள் நினைத்ததோ, அந்த தோழமை கட்சியை சார்ந்த அண்ணன் ரவிக்குமார் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு, முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏக்களை அதாவது மினிஸ்ட்ரியில சேர்க்க விரும்பினால் அரசியலமைப்பு சட்ட ரீதியாக மிகவும் தெளிவான ஒரே வழி, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து முறையாக தாவேகா கட்சியில் இணைத்து இடைத்தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுப்பதே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க நடத்திய குதிரை பேரத்தை கண்டித்து அண்ணன் ரவிக்குமாரே சொல்லியிருக்காரு, இது முறை அல்ல. நீங்க அதிமுக பிரிச்சு கூட்டு இங்க மினிஸ்ட்ரி கொடுத்து இங்க உட்கார வைக்கலான்றது முறை அல்ல. உங்களுக்கு வேண்டுமானால் தாவேகால சேர்த்து கொண்டு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது மாதிரி அவர்களாக ஆதரவு கொடுக்கிறார்களா? தாவேகா ஆளும் அரசு, தாவேகா அரசு அது போய் அவர்களை வேணும்னு சொல்லி கூப்பிட்டு தங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். சரி சார், குதிரை பேரம் நடக்கல. அக்கா பிரேமலதா கேட்டாங்க, யார் அந்த முகத்தை மூடி சென்ற நபர்? நீங்க அதுக்கு பதில் சொல்லாம நீங்க இன்னும் நடிகராகவே வாழ்றீங்களே. குதிரை வேகத்தில் போகிற அரசு, குதிரை பேரம் அரசு இல்ல. இந்த டைலாக் யார் கேட்டது? முகத்தை மூட்டு போனது நீங்க. முதலமைச்சர் எதிர்கட்சியில இருக்கிற அக்கா பிரேமலதா கேக்குறாங்க, முகத்தை மூடி சென்ற நபர் யார்? இதுதான் கேள்வி. நீங்க என்ன சொல்லணும்? அந்த பேரை சொல்லணும். நீங்க வராத டைலாக் சொல்லிட்டு போனா இல்ல ரஜினி, அவங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க. இதில் குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது, அதனால அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. தெளிவுபடுத்தலையே சார்? தெளிவுபடுத்தல. இது குதிரை பேர அரசு இல்ல சார். முகத்தை மூடிட்டு போன நபரை கேட்டா இது குதிரை பேரம் அல்ல, இது குதிரை வேகம்னு டைலாக்கா கேக்குறோம். முகத்தை மூடி சென்ற நபர் யார்? அதற்கான தேவை என்ன? நீங்க சி.வி. சண்முகத்தை போய் சந்தித்ததற்கான தேவை என்ன? இதெல்லாம் பாக்குறப்போ இந்த ஆட்சி இப்படியே சென்றால், இது போன்ற கட்சிகளை உடைத்து தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளை செய்தால் இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் கிடையாது, கவிழும். ஏன்னா உங்களுக்கு ஆதரவு தந்த எப்படி சார் இல்ல உங்களுக்கு ஆதரவு தந்த தோழமை கட்சிகளே புலம்புகிறது, இவர்களுக்கு என்னடா இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்னு தெளிவுபடுத்துறீங்க. கவிழும்னா எப்படி கவிழும்? ஒன்னு ஆதரவு கொடுத்த கட்சிகள் தங்களை தங்களுடைய நிலைப்பாட்டில் விலக்கிக் கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் கவிழும். இல்லைன்னா கவர்னர் ரூல் ஏதோ ஒன்று இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அது ரெண்டு நடந்தால் மட்டும்தான் இது கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஊழல் குற்றச்சாட்டோ மற்ற குற்றச்சாட்டோ நிரூபிக்கப்பட்டு எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணணும். அப்படி ஏதாவது சூழல் இருக்கா? ஆமா சார், சூழல் இருக்கு. கடந்த 4 நாட்கள்ல இவர்கள் ஏகப்பட்ட விஷயத்துல உட்பட்டு இருக்கிறாங்க. திருத்துறைப்பூண்டியில நேத்து 160 லாட்டரி சீட்டுகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. 2,43,700 பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. லாட்டரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆமா, திருத்துறைப்பூண்டியில நேற்றைக்கு செய்தி. அது நேற்று செய்தி, இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட். இங்க இல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியும். எந்த குடும்பம் குடும்பாட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்டின் குடும்பம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால், இப்படியே தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த ஆட்சி கவிழும் என்பதுதான் நாங்கள் இதா சொல்றோம் சார். இவர்கள் கேண்டிடேட் வைஸ் கேண்டிடேட்
அப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாத வந்து நேற்று ராஜ்மோகன் பேசுறாரு, எனக்கு அதாவது வீட்டு வாடகை கூட எனக்கு காசு இல்லாம இருந்தேன், என்ன அமைச்சர் ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எடுத்து பார்த்தா 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அன்னைக்கு அவரு தான் ஒருத்தர் செருப்பு இல்லாத வந்துட்டு என்கிட்ட செருப்பே இல்லை, நான் வந்து பேருந்துல தான் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. இவர்கள் இப்படி மக்களிடம் போய் சென்று ஏமாற்று வேலை செய்து வாக்குகளை வாங்கிவிட்டு இப்போதுதான் அவங்களுடைய உண்மை முகம்லாம் மக்களுக்கு தெரிய வருது. மக்கள்லாம் அந்த வார்த்தை இன்னும் தெளிவுபடுத்துனீங்க. நான் இதெல்லாம் உங்களுடைய குற்றச்சாட்டு, நான் அது வந்து நீங்க முன் வைக்கிறீங்க, ஏற்காம இருக்கிறது உங்களுடைய விருப்பம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கவிழும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக கவிழும்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னு கேட்குறேன். அப்போ யாராவது ஆட்சியை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்களான்னு தான் கேட்குறேன். அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மாதிரி வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சூழ்நிலை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஓகே, அதாவது இவர்கள் ஆதரவாக வாக்களித்தது தவறுன்னு சொல்றாரு. சரி, ஓகே. இன்றைக்கு தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர் வாக்களித்து 2 நாள் அந்த ரத்தன் பண்டித்ன்றவர் ஒருத்தரை போட்டு அவர்களே வந்து கண்டித்து அதுக்கப்புறம் நீங்க வந்து வாபஸ் பெற்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட ஜிஓவே வந்து நீங்க வந்து இதை ரிவோக் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் செய்கிற ஒரு முயற்சியும் உங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஏன் நம்ம இவர்களுக்கு ஆதரவளித்தோம் என்ற நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அவங்க அந்த மனநிலைக்கு வந்து அவங்களே வாபஸ் வாங்கிடுவாங்க. மனநிலைக்கு தாவேகா இன்றைக்கு இழுத்து சென்றிருக்குது. அதே மாதிரி 107 எம்எல்ஏக்கள், அண்ணா சொல்ற 107 எம்எல்ஏக்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அவர்களில் 41 பேர் மீது கிரிமினல் வழக்கு இருக்கு, 19 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள். உடனே அவர் சொல்லுவாரு திமுகவினர் மீது இல்லையா, திமுகவினர் மீது இருக்கும். போராட்டங்களில் கலந்து கொண்டு எதிர்கட்சியாக போராட்டங்களிலிருந்து கலந்து கொண்டு நான் சொல்லி முடிச்சிடறேன், கலந்து கொண்டு பெற்றவா இது. இவர்கள் யாரும் போய் இப்போ களத்துல இறங்கி மக்களுக்காக போராடிய நபர்கள்லாம் இல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்களை முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வாங்கிய வாக்குகள் இன்றைக்கு மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். நாம வந்து சினிமாவை நம்பி இவர்களுக்கெல்லாம் வாக்களித்துட்டோமேன்னு மக்கள் எல்லாம் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா செல்வண்ண வாக்களித்தவர்களை நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம். சினிமாவை நம்பி வாக்களித்தாங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்த என்னுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா தான் இருக்கேன். மக்கள் வந்து உணர தொடங்கி விட்டார்கள் இவர்களுக்கு ஏன் நாங்கள் வாக்களித்து விட்டோம் என்று. அது நீங்க சொன்னது நான் ஏற்கிறேன். ஆனா சினிமாவை நம்பி நாம் கொடுக்கிறோங்கிறது சரியானது இல்லைங்கிற நான் சரிப்படுத்துறேன். அதுதான். திரு அப்துல், நீங்கள் வந்து எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் வந்து நேற்று மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகின்ற போது ஆட்சி எப்போ வேணா கவிழும், ரெடியா இருங்க அப்படின்னு. 2வது பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியோடைய பங்களிப்புலையோ அவங்கள வச்சும் அதிமுகவை உடைச்சும் இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ரஜினி அவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னார். உங்களுடைய பார். தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சி ஆட்சிக்கு ஆளுநரிடம் என்று அனுமதி கேட்ட பொழுதே அவங்க சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 6 மாதம் இந்த கட்சியை வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க வந்து ஆளுநர் வந்து அழைப்பு கொடுக்கணும், அதுபோக நாங்கள் 6 மாதத்துக்கு எந்த விதமான ஒரு பெரிய தொந்தரவையும் இந்த கட்சிக்கு நான் வந்து ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முதல் நிலைப்பாடை வந்து அவரே கொடுத்துட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு தான் நான் முழுமையாக நம்புகிறேன். அவருடைய செயல்பாடுகளை பார்த்த வைச்சோம். சரி, ஆனால் வந்து இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கவிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து தற்போது 2வது அணியாக இருக்கக்கூடிய இந்த 25 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய தயவில் இந்த ஆட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா பெரும்பான்மை இல்லாமல் திரு விஜய் அவர்கள் வந்து, அதாவது வெறும் விஜயாக இருக்கும் பொழுது அவர் ஆளுநரை சந்திக்க செல்லும் போது ஆளுநரே வந்து பெரும்பான்மைக்கு தேவையான ஏற்பாடுகளை விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க போயிட்டு மொத்தமா வந்துருங்கன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்றத வந்து அப்பவே ஏற்பாடு செய்த மாதிரி தான் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதனால ஃப்ளோர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எப்போது ஆதரவை கொடுத்து விட்டதோ, முதலில் காங்கிரஸ் கட்சி எந்த நோக்கத்திற்காக திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்வராவதற்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற நிலைப்பாடை பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல் எதிரியாக நாங்கள் பார்ப்பது பாஜகவை தான். எங்களுக்கு வந்து எந்த மாநில கட்சிகளும் பொதுவாக எங்களுக்கு அரசியல் எதிரிகள் கிடையாது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணி நாங்கள் இருக்கும்போது திமுகவிற்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தற்போது அடுத்த கட்டமாக யார் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழலில் தாவேகா தலைவர் விஜய் கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழலில் தாவேகா தலைவர் புதிதாக அரசியலுக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடித்திருக்கிறார். பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்களில்
எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ புரிஞ்சு கொண்டது. ஆமா, எப்படியும் போயிடக்கூடாதுக்காக நாங்க போயிட்டோம். இப்ப அடுத்ததுதான் இப்ப நமக்கு வேணும். இல்ல அதான் நாங்க போய்விட்டோம். என்னன்னா இப்ப நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க, அதற்கு பிறகாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வந்து ஒவ்வொருவராக அவருடைய ஆதரவு கோரினாரு. அப்புறம் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. கடைசியா ஐயுஎம்எலும் வந்து தங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, நான் சொன்ன முன்னாடி சர்க்கம்ஸ்டன்சஸ் வேணும், இந்த ஆட்சி கவிழ் வேணும் அப்படின்னா திமுக தலைவர் வந்து உறுதியா சொல்றார், ரெடியா இருங்க, கவிழ்ந்துரும், எப்ப வேணா தயாரா இருங்க, எப்ப வேணா நம்ம தேர்தலை களம் காணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கேட்கிறேன். அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து எதுவும் தற்போதைய சூழல்ல இல்ல. ஏன்னா அவருக்கு தேவையான நம்பர்ஸ்ல 120 இந்த ஆட்சி கவிழ்னா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த யாராவது வேணா வாபஸ் வாங்கணும், அவர்கள் பெரும்பான்மையை நிறுவுவதற்கு யாராவது வாபஸ் வாங்கணும். ஆனால் காங்கிரசும் வந்து இந்த அரசு தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்ற தீவிரமா இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தேசியத்திலையும் சொல்லிட்டாங்க, மாநிலத்திலையும் சொல்லிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நாங்க வெளியில இருந்து சொல்லிட்டாங்க, ஐஎம்எலும் கொடுத்துட்டாங்க. சோ அதிமுகன்ற ஒரு கட்சியை நீங்க அப்புறப்படுத்திட்டு பார்த்தா கூட தற்போது இருக்கக்கூடிய தாவேகா 120 அவங்களுடைய இதுக்கு வந்து பெரும்பான்மை வந்துருச்சு. சோ இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துரும்னா அதற்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கணும் இல்லைங்களா? அது என்ன இருக்கு? இல்ல நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறேன்னா, முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை எழுச்சியாக வைத்துக் கொள்வதற்கு, ஏன்னா 6 மாசத்துல அப்படி ஒரு தேர்தல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் தான் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. தவிர ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது 2029 நாடாளுமன்ற தேர்தல் கூட சேர்ந்து ஒரு வர்றதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு, நாம குறி வச்சு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். இல்ல இப்ப 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற பாஜக எடுத்த ஒரு ஆயுதத்தை ஏற்கனவே திமுக மற்றும் அதனுடன் கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்ம கடுமையா எதிர்த்தோம். அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இல்ல எதிர்த்தோம். தற்போது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா 2029 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பா வரும். அதாவது சட்டமன்ற தேர்தல் வரவில்லை என்றாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது 2029 வரதான் போகுது. அதற்காக திமுகவில் உள்ளவர்களும் அதிமுகவில் உள்ளவர்களும் தாவேக்காவில் உள்ளவர்களும் தயாராக தான் இருக்க போவாங்க. முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, இப்ப நடந்து முடிந்த இந்த தேர்தலில் வந்து நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதமாக இந்த தேர்தலில் நான் பார்த்தது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விதான். அவர் தோற்றிருக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் அவர் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். அவர் கண்டிப்பாக இது போன்ற ஒரு சட்டமன்றத்தில் இருந்திருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். அப்படி இருக்கும்போது தொண்டர்களுடைய மனநிலை வந்து மிகுந்த சோர்வான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தொண்டர்களை வலுப்பெற செய்ய வேண்டும், அவர்கள் வந்து இன்னும் களப்பணி தீவிரமாக ஆற்ற வேண்டும், எங்கெல்லாம் நாம் கோட்டை விட்டோம். ஏன்னா அவரே சொல்றாரு, வெறும் 17 லட்சம் ஓட்டுகள்ல தான் நம்ம இந்த ஆட்சியை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். அப்ப நம்ம எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கோம் என்பதை சரி செய்வதற்காக ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாக தான் இந்த பேச்சை நான் பார்க்கிறேன் தவிர அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. அப்படின்னா நீங்க வந்து உற்சாகமா வேலை செய்யுங்க. இப்ப அதெல்லாம் மத்ததெல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமா இந்த சேர்ந்து வேலை செய்யணும். அதாவது ஒரு கட்டடம் நிக்குதுன்னா எல்லா தூண்களும் ரொம்ப முக்கியமானது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு இன்னொரு வீடியோ கூட வந்தது, தோல்விக்கு நானே பொறுப்பு இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தலைவராக நம்ம இனிமேல் ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுன்னு புரிந்து கொள்ளுது. டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் அது இருக்கு. 2026 வந்து இப்ப நம்ம இருக்கக்கூடியது எப்ப வேணா நமக்கு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சி கவிழும் சொல்றாரு. அதுதான் கேள்வி. இல்ல சார், இப்ப பாருங்க, ஒரு வாதத்துக்கு 6 மாதத்துல நம்ம 5 வருடங்களுக்கு தொடர்ச்சி நடத்துவோம், நம்ம தேர்தல் வரும், நம்ம தயாரா இருக்கும் சொல்றது வேற, ஆட்சி எப்போ வேணா கவிழும் அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற இல்லையா? அவர் தலைவர் வந்து அப்படி சொல்றாரு, முன்னாள் முதல்வர் அப்படி சொல்றாருன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் கிரவுண்ட் ரியாலிட்டி யாராவது சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு நாரணும்ல, ஏதாவது நடக்கும். இப்ப அதிமுக தலைமையில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில ஒரு குழுவும் எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு குழுவும் இருக்கு. இந்த ஆட்சி வந்து 6 மாசத்துல கலந்துரும் சொன்னா அதோட ரியாலிட்டியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆமாப்பா இவங்க அப்படி பெறணும். இப்ப இங்க 120 பெரும்பான்மைக்கு தேவையான எல்லாமே தயாரா இருந்து காங்கிரசுக்கு அமைச்சரவைக்கே வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. கம்யூனிஸ்டுகள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்க இல்லங்க அப்படின்னு சொல்லி. அதுபோக திருமாவளவன் அவர்களும் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க தெரியல, ஐஎம்எல்க்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. 120ன்றது கிளியர் கட்டா இருக்கும். இந்த ஆட்சி எதற்காக கவலணும்? நிபந்தனையற்ற ஆதரவு தான் சொல்லி. அப்ப இந்த ஆட்சி கவருவதற்கான என்ன சூழல் ஏற்பட போகுது? வேணா ஒண்ணு நடக்கலாம். ஒருவேளை கொறடா உத்தரவை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்காங்க திரு விஜய் அவர்களுக்காக, அந்த அவர்களுடைய பதவி காலியானால் அந்த 25 தொகுதிகளுக்கு மேபி அவர் பொது தேர்தல் வந்து பொது தேர்தலே வரும் என்றால் 24 25 நம்பர்ன்றது ஒரு பெரிய நம்பர். முதல்ல குறிப்பிட்டீங்க அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே இப்ப வந்து இல்ல சார், அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப திமுகன்றது ஏற்கனவே 59ஓட இருக்கு.
ஒரு 25 இதுக்கு ஒரு பொது தேர்தல் வருது அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது நடைபெறலாமா, மறுபடியும் ஏதாவது அந்த மாதிரி வேணா ஒரு எண்ணிக்கையில் அவங்க பேசியிருக்காங்களே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு 120 சாலிடா இருக்கு. இந்த அரசு எப்படி கவலும்? அதுதான் கேள்வியா இருக்கு. ஆனா இப்ப இது என்னன்னா தீவிரமா உழைப்போம், வந்து ரொம்ப அடுத்த கட்டத்தை இலக்கை நோக்கி நகருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் உங்களுக்கு தெரியும் திமுக வந்து தேர்தல் செயல்பாடுகள்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ல நாங்களும் கூட்டணி கட்சியா இருந்திருக்கோம். இன்டர்னல் மீட்டிங்லையும் தேர்தலுடைய எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும்ன்றதை தெளிவா பேசிடுவாங்க. பொதுவெளியில் அந்த விவகாரங்களை சொல்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ரெண்டு முரணா இருக்கு. ரெண்டு நீங்க சொல்றது முரணா இருக்கு. என்னன்னா உள்ள இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா தெரியும். அத வந்து வெளிய பேசுறாங்க அப்படினா அதுல உள்ள இருக்க ஏதோ சிக்கல் வெளிய இருக்கு. அவங்க தெரியும் அவங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கல்ல என்ன பண்ணனும் ஏது பண்ணனும் கிளியரா சொல்லிருப்பாங்க. எப்படி பண்ணனும் ஒரு தேர்தல் வந்தா. ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து வெளிய ரிவீல் பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் மீட்டிங்ல தான் பேசுவீங்க. அது எல்லாரும் நம்ம புரிஞ்ச விஷயம் தான். கட்சியெல்லாம் ஆனா இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்டா வெளியே வருது, டெஃபினட் ஸ்டேட்மெண்டா வெளியே வருதுங்கறது தான் நம்ம கேட்க வேண்டியது. ஸ்டேட்மென்ட்ன்றது எதுக்கு வெளியே வராங்க, எதுக்கு சொல்லப்படுகிறது, வெளியில் ஏன் ஓப்பனாக சொல்லப்படுகிறா? அவங்க தலைவர் சொல்லும் பொழுது அவங்க தொண்டர்கள் உற்சாகப்படுவாங்க. சார் தலைவரே வந்து சொல்றாருப்பா 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும், நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவது அவங்க தலைவர் சொல்றாரு. ஆனா ரஜினி வந்து நிறைய குற்றச்சாட்டு சொல்றாரு. இதுல வந்து என்னன்னா இது வந்து குதிரை பேர் அரசு, காமராஜ் வந்துட்டாரு, நீங்க முகத்தை மூடிட்டு போனவங்க வந்து பிரேமலதா கேட்டாங்க. சகோதரர் ரஜினி அவர்கள் பேசுனதை நான் கவனிச்சேன். அவர் குதிரை பேர் அரசுன்னு சொன்னது பெரும்பான்மைக்கு தேவைப்பட்ட 120 சீட்டுக்குள்ள எந்த குதிரை பேரமும் நடந்ததாக சொல்லவில்லை. இல்ல அதுக்கு மேல நடந்திருக்கு. இல்ல சொல்றேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல அர்த்தமாயிரும். இல்ல சார் குற்றச்சாட்டு சொல்லிறேன் சார். பெரும்பான்மைக்கு ஃபர்ஸ்ட் கேளுங்க. குதிரை பேரம் என்பது என்னன்னா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை நம்மளிடம் இல்லை என்னும் பொழுது அதற்கு தேவையானதை பெறுவதற்காக நடைபெறுவது குதிரை பேரம். இப்ப முதல்ல 120 இருக்குல்ல, இந்த 120ல இல்ல சொல்லிடுறேன், 120ல அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இல்ல இப்ப இது பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களோ இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்களோ இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ குதிரை பேரம் எதுவும் நடத்தி தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தார்களா? இல்ல சார் அவர் என்ன சொன்னார்? இல்ல கொடுத்தார்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்றாரு. அவர் என்ன இல்ல சார் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்ம என்ன பெறுவதை பெறுகிறது அப்படிங்கிறது தான் அவர் எண்ணிக்கை. ஆனா சார் இல்ல நீங்க ஒரு வார்த்தை நல்லா கேளுங்க. குதிரை பேரம் என்பது இல்ல சார். குதிரை பேரம் என்பது என்னன்னா ஆட்சி அமைப்பதற்கு போதுமான ஆதரவு இல்லாத பொழுது அந்த ஆதரவை பெறுவதற்காக மற்ற கட்சி வேட்பாளர்களிடம் நடத்துவதுதான் குதிரை பேரம். கரெக்ட்டுங்களா? காசை கொடுத்து அந்த வேட்பாளரை வாங்கி நடத்துவது இல்ல சார். இது நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல, திரு ரஜினி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அவர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அது இன்னொரு என்ன சொல்றாருன்னா அவர் யாரை இவரை வந்து விசிகவையோ இடதுசாரிகளையோ காங்கிரஸையோ அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா காமராஜ் என்ற ஒருவர் வந்து அமமுகல இருந்து வந்தாரு, அவர் சுயேட்சை ஆயிட்டாரு, சட்டமன்றத்திலே என்ன கேட்கிறாரு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அவர் சொன்னது. நான் எதுவும் தனிப்பட்ட என்னுடைய வார்த்தையை நான் சொல்றேன். அவர் குற்றச்சாட்டை வைக்கின்றாரே அந்த குற்றச்சாட்டினுடைய பதில் தான் நான் கேட்கிறேன். இல்ல சார் அந்த பதிலை நான் ரொம்ப தெளிவாவே சொல்லிடுறேன். ஆளுநர் அவர்களை தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் அவர்கள் விஜய் கொண்டு சந்திக்கும் பொழுது உங்ககிட்ட 113 தான் இருக்கு, நீங்க போய் 118 கொண்டு வாங்கன்னு அவர் சொன்னப்ப அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா ஏதேனும் குதிரை பேரம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். அந்த வார்த்தை அப்பதான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப சொன்னாங்க. ஓகேங்களா? இன்னொன்று பெரும்பான்மைக்கு தேவை 117. ஓகேங்களா? 117 தாண்டி கிளியர் கட்டாக அவர்கிட்ட 120 மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க இருக்குது. ஓகே. இப்ப ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் அவருக்கு வந்து ஆதரவாக இதுதான் நீங்க சொல்றீங்க. எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. 144 நம்பர் வந்து ஆதரவாகவும் வெறும் 22 எதிர்ப்பாகவும் பதிவானப்ப எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய திமுக அந்த அன்னைக்கு ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேக அரசு தோற்காது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ளோர் டெஸ்ட்ல தோற்காது. ஏன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டிக்கு தேவையான 120 ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் கட்டாயமாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா அமமுகவுடைய எம்எல்ஏ வந்து ஒரு இதுல வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த இது வந்து முஸ்லீம் லீக்கும் இது கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுப்பதற்கு முன்பாக அந்த இஷ்யூ நடந்துச்சு. டிடிவி தினகரன் இதுக்கு போனது வந்து அவங்க ஆதரவு தருவதற்கு முன்பாக உங்களுக்கு அப்ப தேவைப்பட்டதுன்றதுனால காமராஜர் அவர்களிடம் சைன் வாங்கியது. ஆனால் காமராஜர் சைனே போட்டிருந்தாலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்புடல. ஆளுநர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. 118 நம்பர் வராம உங்களை ஒருபோதும் நான் ஆட்சி அமைக்க விட மாட்டேன்னு அந்த நம்பரோட போனவர் பாதியில திரும்பி வந்தாரு. எல்லாரையும் கூட்டிட்டு போய் தான் அனுமதி வாங்கினார் விஜய் அவர்கள். அதனால மெஜாரிட்டி ஆமா ஏன்னா இனி நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார் நேரடியாக. போதுமான எண்ணிக்கையில் அவரிடம் இருந்தது. தனிப்பட்ட முறையில் காமராஜ் அவர்கள் இப்போது ஒன்று பேசுவது
பேசுவதும் அப்போது ஒன்று பேசுவதும் நேத்து வாழ்த்தி பேசுவதும் அப்புறம் டிடிவி தினகரன் கூடயே போய் நின்று நான் இவர் கூட தான் இருந்தேன்னு சொல்றதும் அவருடைய நம்பகத்தன்மை தான் கேள்விக்குறியாக்குது. முதல்ல அதை காமராஜர் தான் சொல்லணும். உங்களுக்கு யார் என்ன செஞ்சா, யார் கூப்பிடுறா, யார் போனா, என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவரே தான் வாயை திறந்து சொல்லணும். தமிழ்வேந்தன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சி எப்போது வேண்டுமான கவிழும் அப்படிங்கன்னா இது ஒரு ஆருடமாக அல்லது சொல்லப்பட்ட விஷயமா இப்படி வந்துரும் அப்படின்னு ஒரு அப்துல் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த அடுத்த கட்ட நகர்வுகளை மேம்படுத்துவதற்காக செய்ய சொல்லப்பட்டதா இல்ல கவிழும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்களா? நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். காமராஜரை தூக்குனது வேற மேல விசில் இருந்துச்சு இல்ல, குக்கர் மேல விசில் இருந்துச்சு, அவங்க கட்சிக்காரன் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல போய் என்ன இவ்வளவு நேரம்? இது ஆல்ரெடி நிறைய நாள் பார்த்தேன். அதுதானே உண்மை. இப்போ இந்த காமெடி கடந்து வந்து ரொம்ப பழைய காமெடி. நீங்க பேசுறது எல்லாமே பழசுதான், இதுவே புதுசு இல்லையே. சரி, 1 மணி நேரமா உட்கார வச்சிருக்கீங்க, என்ன புதுசா? 4 பேர் சொல்லும்போது அப்புறம் தானே உங்ககிட்ட என்ன புதுசா பேசிட்டீங்க? இப்ப இதேதான் திருப்பி 108 சரி, இப்ப நீங்க விஜய் ஆட்சி ஏற்று 5 நாட்களில் கிருஷ்ணகிரியில 2 ராணுவ வீரர் டபுள் மர்டர். முதல் விஷயம். மன்னார்குடியில டபுள் மர்டர், சீனியர் சிட்டிசன். அடுத்தது நாகப்பட்டினத்துல டபுள் மர்டர். இத்தனையும் வெளிப்பாளையம் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே. இதுதான் வெளிப்பாளையம் ஸ்டேஷனு. ஜிஹெச் மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல வாசல்லே மர்டரு. இன்னொன்று இது கொட்டவாசப்படியில் ஒரு மர்டரு. அடுத்து இவங்க பதவியேற்ற அன்னைக்கு போக்சோ ஒன்று இங்கே நம்ம பழைய மேட்டருக்கு போறீங்க, அது வேற. பழைய மேட்டர் சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க. இல்லை அதெல்லாம். அடுத்தது இவங்க கட்சி எம்எல்ஏவே பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டினது, பழைய மேட்டர் தான் உங்களுக்கு. அடுத்து போத ஊசி போட்டு ஒரு இங்கே வடக்க டிபி சேத்தர் லிமிட்டில் மாத்திரையை கலந்து ஏற்றி பெயினில் அடித்து செத்து போயிட்டான். அடுத்து டாஸ்மார்க்கில் வட மாநிலத்தவர்கள் திருப்பூரில் டிஎம்கேல அப்போ மெம்பராக இருந்தது, அதாவது பதவியில் இருந்த ஒரு ஆளையே விரட்டி வெட்டுறாங்க திருப்பூரில். அப்புறம் ஒரு 200 பேர் கூடி அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்தது மூடாத 117 கடையில் மூடாத டாஸ்மார்க் கடைக்கு மூடியாச்சுன்னு சொல்லி காலைல 10:45 வந்தால் எல்லா கடையும் மூடிதான் இருக்கும், 11:50 மூடிதான் இருக்கும், 12 மணிக்கு தானே திறக்கிறாங்க. அடுத்து மூடாத கடையை நீங்கள் மூடிட்டேன்னு 717 கடையை மூடிட்டேன்னு சொல்லி பொய்யா சொல்லி, ஆனால் அந்த கடை திறந்து தான் இருக்குது. அதுக்கு பிறகு போய் வீடியோ எடுத்து போட்டாங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சது. அடுத்து இதெல்லாம் இவங்களுடைய இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் ஆட்சி கலைக்கிறதுக்கு தகுதியான விஷயமே இல்லையா? இதெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டியே இல்லையா? அதெல்லாம் எம்எல்ஏ இருக்கு இதே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெளிவுபடுத்துங்க. 5 நாள்ல 27 மர்டர். இல்ல, இது நீங்க ஒரு வழக்கறிஞங்க, இந்த கிரிமினல் லாஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் பத்தி எது கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகள் நடந்ததுனாலேயே ஒரு ஆட்சி கவிழ்ந்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாய்ப்பு சட்டம் ஒழுங்கே சரியில்லை, இங்கே மேனேஜ் பண்ண தெரியல. இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் டிசைட் பண்ணால் கவர்னர் ஒரு லெட்டர் கொடுக்க போறாரு, ஜனாதிபதி ஆட்சி கலைக்க போறாங்க. இதுதான் நீங்க அரசியல் கடந்த ஆட்சியில அதுக்கான ஸ்டாண்ட் எடுக்கல இல்லைங்க. கடந்த ஆட்சி அண்ணா எந்த கட்சிக்கு பேசுறீங்க? நீங்க எப்படிப்பட்ட வாதம் பண்ணாதீங்க. ஆமாண்ணா, என்ன முறை குழப்பமா இருக்குண்ணா. எதுக்கு யாருக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. அண்ணனுக்கு பிஜேபி எடுத்து நான் பேசவா, தாவேக்கா வச்சு அடிக்கவா? நான் என்ன சொல்றேன், தாவேக்கா உண்மையிலேயே மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு இந்த நாட்டில் கொண்டு வந்துட்டாக்க, நான் கழுத்துல விசில போட்டேன், நான் பேசுறேன்னு சொல்லிட்டேனே, நான் எங்க போனாலும் விசிலோடய வர்றேன். திட்டங்களை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றினா ஏத்துக்க போறோம்னு சொல்லுவாங்க. அது நீங்க சொல்றீங்க, நீங்க அந்த அரசுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த நிகழ்வுகள் எந்த மாநிலத்துல நடக்கலன்னு சொல்லுங்க, அந்த மாநிலத்தில் இதனால் கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இல்ல, இதோ நீங்க இது கலைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதுவே ஒரு காரணம். பொது பாஜக காரணமாக இருக்குமா? இதுவே காரணமா போதுன்னு சொல்ல வர்றேன். இப்ப இது எங்க கலைக்கப்படும்? பீகார்ல ஒரு வாட்டி கலைச்சிருக்காங்க. இது மாதிரி சரியில்லை சட்டம் ஒழுங்கு. முதல் விஷயம், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தாதான் ஆட்சி நடத்த முடியும். அடுத்தது இன்னொன்னு சொல்லி கேட்டேங்க, தொடர்ச்சியாக இப்ப இதுல கான்சென்ட்ரேஷனே பண்ணாம நீங்க எம்எல்ஏ 110 120 எம்எல்ஏ எப்போ எங்காக போவாங்கன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் இதெல்லாம் இறங்கி செய்யறது? இது நேற்று வரைக்கும் பிங்க் கலர்ல ஒட்டிருந்த இனோவாவை பிச்சுட்டு வேற கலர்ல ஒட்டி நான் அதிரடிப்படை விட்டுட்டேன்னு சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க? இது எல்லாரும் செஞ்சது தானுங்க. மாற்றம்னா 717 கடை ஓபன் பண்றாரு, மூடிட்டாரு அப்படின்னு நிறைவா மகிழ்ச்சியா கிட்டத்தட்ட 8 வீடியோ நானே யூடியூப்ல பேசி போட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஒழிச்சு கட்டணும் இந்த நாட்டில் குடியைங்க இதையும். அதுக்கான முன்னெடுப்பை எடுக்கணும். இல்லை, இப்பதானே எடுக்கிறாரு. இப்போ எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே கூடிய விரைவில் ஆட்சி கலையும் அப்படின்னா ஒரு 6 மாசம் அவங்க ஆட்சி போனது பிறகு தான் என்னன்னு கணிக்க முடியும். இப்போ இவங்க டிஎம்கேவோட ஸ்டாண்ட் குஷிப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிலைகள் போனால் அதை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே சரி. நீங்கள் இப்போ இங்கே இருந்து போன எம்எல்ஏக்களை இங்கேருந்து திருப்பி கூப்பிட்றது இவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்?
எங்க இருந்து போனவங்க? எல்லாமே டிஎம்கேல இருந்து ஜெயிச்சு போனவங்க தானே, கூட்டணி கட்சி, டிஏ சக்தியில இருந்து போனவங்க தானே. கூட்டணி கட்சி, கூட்டணி கட்சியினரா இல்ல அந்த தாவேக்கல எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க சொல்றீங்களா? சரி ரைட், அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னோன்னு தான் திருப்பி பிடிச்சிங்க. நான் ஒரு 4 எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுவேன் தாவேக்காலன்னு சொன்னேன். எப்படி இந்த வார்த்தையை நீங்க சொல்ல போச்சுன்னு பயங்கர கோவப்பட்டீங்க இல்லையா? சரி ரைட், எல்லாம் நீங்க மட்டும் காமராஜை தூக்கிட்டு போகலாம், ஆனா ஒரு 4 எம்எல்ஏ வாங்க கூடாதா? டிடி குதிக்கிறாரு அவர் உயரத்துக்கு, எங்க எம்எல்ஏ எங்க காண எம்எல்ஏ காணுன்னு. இப்ப போனது எங்க விசிகால போயிருக்கிறாங்க, எல்லாம் இங்க இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாம் இங்க இருந்து போனவங்க தானே. இவங்க எடுத்துட்டு வந்தாக்க நீங்க மறுபடியும் அந்த இழுபறிலான்னு வந்து நிப்பீங்க. இது இப்போதைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், இது என்ன நீங்க உங்களுக்கு எல்லாமும் தெரியும், ஆனா நான் என்ன சொல்றேன்னு பாக்குறீங்க. இப்போதைக்கு இப்போ பிஜேபி எதுவும் கேம் விளாண்டக்கூடாதுன்னு தான் ஆட்சியை அமைக்க விட்டாங்க. இல்லைனா ஆட்சி அமைக்கல ஏகப்பட்ட குளறுபடி பண்ணியிருக்கலாம், அது பச்சையாகவே சொன்னாங்க. ஆனால் ஜென்யூன் லீடர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்போ ஏடிஎம்கே வந்து கைகோத்த போது ஒருபோதும் இந்த சீப் பாலிட்டிக்ஸ் செய்ய முடியாது, அவங்க ஆட்சி அமைக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கோன்னு. முதல்ல இப்போ ஒன்று இன்னொரு உண்மை தெரியுமா, இப்போ எந்த விஜய் மேலே தாவேக்கா மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லாமல் நீங்கள் ஆட்சியை கலைச்சிங்கன்னா 150 சீட்டு ஜெயிப்பாங்க. ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. 150 சீட்டு ஜெயிப்பாங்க. ஏன்னா எந்த குற்றச்சாட்டு இல்லை, அப்பாவி புள்ள வந்தது வாழவே விடலை பாரு, கெட்டனத்தை பாரு, ஆட்சியை கழிச்சு விட்டாங்க பாரு, எந்த புரிதலும் இருக்காது மக்களுக்கு. இப்போ மட்டும் அப்படியே புரிஞ்சு எல்லாம் ஓட்டு போட்ட மாதிரி வெளிநாட்டிலேருந்து போட்டு நீங்கள் 17 பேர் தூக்கி உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டில் வச்சு. வெளிநாட்டு பிரதிநிதிங்க குடியுரிமை, ரெட்டை குடியுரிமை ஓட்டு போட்டு இந்த நகை வெட்டலைங்கன்னு இங்கே பாருங்க 3 வாட்டி தான் வெட்டியிருக்கேன், க்ளோஸ்அப் தான் இருக்கு பாருங்க. இன்னும் இந்த நகை அழிகிறதுக்குள்ளே ஃப்ளைட் ஏற பார்த்துருக்காங்க, அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. 17 பேர் ரிமாண்ட் ஆகியிருக்காங்க. இது காரணம் யாரு? அப்ப எந்த புரிதல் இல்லாதவங்க இப்ப ஆட்சி அமையட்டும். இதுக்கு காரணம் யாருன்னு காவல்துறை தான் சொல்லணும். அதுதான் காவல்துறை, குடிமை உரிமை சொல்லணுங்க, இமிகிரேஷன். சரி, அப்ப அவங்க தான் சொல்றாங்களே எதுக்கு ஓட்டு போட்டீங்க, எங்க போட்டீங்க, எல்லாம் தான் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க ரைட் விடுங்க. அது சரி, குடிமை தப்பு வந்து டபுள் சிட்டிசன்ல தவறு பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன், ப்ளேம் பண்றேனா? அது நான் சொல்லல, தவறு அது பண்ணிருக்க தவறு என்ன ப்ளேம் பண்றேன், குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க குற்றச்சாட்டு வைங்க சார், யாருக்கு போயிருக்காங்கிறது இமிகிரேஷன் அதிகாரிகள் கண்டுபிடிக்கணும். அது கேட்டல, அதுதான் மாலை மலர் பேப்பர்லயே சரி பேப்பர்லயே வந்துருச்சு. அதெல்லாம் இன்னொன்னு சொல்ல வர, இப்போதைக்கு ஆட்சி அமைக்க விடலைன்னா உடனடியாக அவர் பை எலெக்ஷனுக்கு தயாருங்கிற லெவலில் தாவேக்கா வந்துட்டாங்க. நாங்கள் மறுபடியும் எலெக்ஷன் வேணால் கண்டெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா ஆளுநர் வீட்டுக்கு போய் டைல்ஸுகளில் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் நாங்கள் எலெக்ஷனுக்கு வர்றோம். இப்போ அடிச்சா 150 சீட்டு அடிச்சிருப்பாங்க, எல்லாம் பொறிகலங்கி போயிருக்கோம் எல்லாருக்கும். அப்படி இப்போதைக்கு ஆட்சி அமைங்க, நம்ம நிலைமை என்னென்னு தெரிஞ்சு போச்சுங்க, எல்லா கட்சிக்கும் பல்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளை விட எல்லாம் அரசியலில் ஊர்னவங்க தானே. ஆகா நம்மளே தோத்துட்டோம் ரைட்டு. அங்கே இபிஎஸ் 30 எம்எல்ஏவோட ஒரு சிவி சண்முகம் ஒரு குரூப் இப்படி இருக்கிறாரு, 17 எம்எல்ஏவோட இவர் நிற்கிறாரு. அங்கே தெரிஞ்சு போச்சு 2 குரூப்பாக நிற்கிறாங்க. அதில் ஒரு குரூப்பு சிவி சண்முகம் அண்ணன், எஸ்பி வேலுமணி அண்ணன் போய் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அங்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் லாட்ரி சீட்டு தான் காரணம் ரைட்டா. அவங்க ஒரு சொந்தக்காரங்க 4 பேர் 4 கட்சியில் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் வர பதவி கேட்குறாரு ஒரு மச்சான், யார் ஆதவண்ண மச்சான் வந்து பதவி கேட்குறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கக்குள்ள இப்போ ஆட்சி அமைச்சாச்சு, ஒரு 6 மாதம் ஆட்சி ஆளட்டும் தலைவர். இவங்க ஆண்ட பிறகு தானே இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். 5 நாளில் 27 மீட்டர் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறேன்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. இல்லை நீங்கள் இப்போ மாவட்ட செயலாளர்கள்ட்ட இப்போ ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுகின்ற போது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் சூழலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சொல்லலாம், நாம் தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற போது தேர்தலை நோக்கி நம்ம ஓட வேண்டும் சொல்லக்கூடியக்கான நமக்கு பின்புலம் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும், கடந்த முறை நம்ம வந்து தோல்வியை தழுவிட்டோம், வெற்றி வாய்ப்பை நமக்கு பெற முடியல அப்படின்னு சொல்றோம். இது காரணமாக இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து வழக்கமாக கட்சிகள் பேசுங்கிறது நம்ம யதார்த்தமா புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா சட்டம் ஒழுங்குல இத்தனை மர்டர் நடந்திருக்குது, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, அது 4 நாள்ல இந்த மாதிரி சிக்கல் நடந்திருக்கு, அதனால ஆட்சி களையும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன். மாறா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி எப்போ வேணுமா கவிழும், ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றது தான் நான் கேட்கிறேன். அதுக்கு தான் கேட்டேன். நீங்க சொன்ன அடிப்படையில் அதெல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னா சரி நமக்கு ஓகே, நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் அந்த அடிப்படையில் சொல்றேன், அவங்க என்ன அடிப்படை நான் நேரடியாக சொல்றேன். இப்ப தேர்தல் முடிஞ்சு எல்லாருமே ஒரு டயர்ட் ஆயிட்டாங்க. ஓப்பனாக சொன்னா எல்லாருமே டயர்ட்னஸ் தான். ஏன்னா பூரா பொய்யா, பூரா அரசியல் விமர்சனம் பண்றேன்னு சொல்லி திமுக ஜெயிக்குது, 200 சீட்டு ஜெயிக்குது, 300 சீட்டு ஜெயிக்குது, பூரா கிளப்பி விட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பாத்துருவோம் நடக்கிறத பாத்துருவோம். எல்லாம் நான் உள்பட பல காலம் நடந்திருக்கு சார். இது எல்லாரும் நடந்திருக்கு ஐயா. நான் கூட பேசினால தான் ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய், நான் பேசி வச்சிருக்கேன். நம்ம அதனாலே மன்னிப்பு கேட்டேன், பொற்கரங்களும் மன்னிச்சேங்க, என்னோட கணிப்பு தப்பாயிட்டு மாற்றி ஏன் பேசிட்டு பாண்டே என்னன்னு சொல்லிட்டாரு, அரசியல் பேச மாட்டேங்க சொன்னீங்களே, விடுங்க ஆந்திராவில் பேசிட்டு போகிறோம் விடுங்களேன்ட்டாரு. வேற என்ன பேசாமல் எப்படி இருக்குது வாயை, ஆடின வாயும் பேசின வாயும் சும்மா இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே டயர்டாகி என்ன தலைவர் இப்படி ஆகிப்போச்சு, ஆளாளுக்கு தாவேக்காவுக்கு வேற போகிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, பல கேள்விகள் இருக்குங்க மாவட்ட செயலாளர்கிட்ட. நான் முதலமைச்சர் நான் தோண்டு போயிட்டா மாவட்ட செயலர் தோண்டு போயிடுவாங்க, மாவட்ட செயலர் தோண்டா ஒன்றிய செயலர் தோண்டு போயிடுவாங்க, ஒன்றிய செயலர் கிளை செயலர் தோண்டு போயிடுவாங்க. ஒன்றும் ஆகாது, பார்த்துலாம் 6 மாதம் ஆளட்டும், நடக்கிறத பார்த்துருவோம், 6 மாதம் விடட்டும் அப்படிங்குள்ள அந்த
அந்த கட்டுக்கோப்பை உடைக்க முடியாது. 6 மாசத்துல தலைவர் எல்லாம் முடிவெடுத்துறாரு பாத்துக்குவோம் அப்படின்னு மறுபடியும் ரீ எலெக்ஷனுக்கு தயாரா இருப்பாங்க. கூட்டணியை வச்சும் அதிமுக உடைச்சும் இந்த மெஜாரிட்டி காமிச்சிருக்காங்க. அதனால இது வந்து நம்முடைய கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது மூலமாக நம்ம என்ன புரிந்து கொள்றதுன்னு கேட்கிறேன். இல்ல அதிமுக வேலுமணி டீம் எலெக்ஷனுக்கு தயாராயிட்டாங்க. எடப்பாடியான் போதுதான் தயாராக விஷயம், வேலுமணி டீம் தயாரா தான் இருக்காங்க. எப்போ இல்ல அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப கரண்ட் பிரசன்ட் அவங்க எலெக்ஷன் ரெடியா இருக்காங்க. ஏன்னா அங்க நடக்கிறது உள்குத்து ஒண்ணு இருக்குல்ல, யார் தலைவன் எடப்பாடி 11 வாட்டி தோத்துட்டீங்க, நீங்க என்ன தலைவர் இல்ல நாங்க தலைவர். இப்ப வேலுமணி அண்ணன் தலைமையில ஒரு வாட்டி அடிச்சு, ஏன்னா எப்படியும் சின்ன முடக்கப்படுங்க பாரதிய ஜனதால இருந்து ஏதோ ஒன்று பண்ணி டபுள் பாஸ் வேலை பண்ணி வரக்குள்ள எஸ்பி வேலுமணி அண்ணன் தலைமையில் ஒரு 40 சீட்டு ஜெயிச்சா கூட அது பெருமைன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் 40 சீட்டு அடிச்சிருக்கோம், 30 நான் தலைமையேற்றேன், நீங்கள் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ டிஎம்கேல வந்து எலெக்ஷனுக்கு பக்காவாக தயாராக இருந்தாங்க, கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு விட்டார்கள் தாவேக்காவை. அவ்வளவுதான் யதார்த்த உண்மை. இதுதான் எல்லாருமே மதிப்பிட்டாங்க, அவங்களும் மதிப்பிட்டாங்க. இப்போ மறு எலெக்ஷனுக்கு தயார்னா இந்த எம்எல்ஏக்கள் எப்போ வேணுமோ பிச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை கவுத்து விடுவார்கள். கவுத்து விட்டு மறுபடியும் பை எலெக்ஷனுக்கு தயாராகணும். ஏன்னா பதவி பிரமாணமே பண்ணலைன்னா தான் கவர்னர் அண்டர்டேக் பண்ண முடியும் அரசியலமைப்பு சட்டப்படி. விஜய் வந்து அன்னைக்கு டேட்ல பதவி பிரமாணம் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், அந்த 13ஆம் தேதி சொன்னார்ல மெஜாரிட்டி காமிங்கன்னு சொல்லி, அப்போதான் நீங்க பை எலெக்ஷன் வைக்காம கவர்னர் டேக் ஓவர் பண்ண முடியும், குடியரசுத் தலைவர் வந்து டேக் ஓவர், திரௌபதி முர்மு வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ மெஜாரிட்டியில் கலையுது, மறுபடியும் பை எலெக்ஷன் சந்திக்க தயாராகணும்ல. ரீ எலெக்ஷன் சாரி பை எலெக்ஷன் ரீ எலெக்ஷன் மறுத்த இல்ல அது புது தேர்தல், நியூ எலெக்ஷன். அதுதான் அது, இது முடிஞ்சு போச்சு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது. அப்ப இன்னும் ஜாக்கிரதையாக நாம் காய் நகர்த்த வேண்டும் என்பதை தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கார். கேர்லெஸ்ஸா போய் இருக்காதீங்கப்பா, கவனமா இருங்க, அடுத்த தேர்தலையாவது அடிச்சிருவோம், விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் நம்பிக்கை ஊட்டியிருக்காருன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அப்படிதானே சொல்லணும். காப்பரிச்சியில ஃபெயில் ஆகிட்டா நீ இப்ப காப்பரிச்சியில் நீங்க ஃபெயில் ஆகிட்டா நீ உருப்படவே மாட்டா, நீ பள்ளியோட போய் தண்டை சோறு உனக்கு அப்படியே சொல்ல முடியும், தம்பி விடுப்பா முழு பரிச்சையில பாத்துக்கலாம், படி இப்ப இருந்து ஒழுங்கா படி. இல்ல சார், நான் மீண்டும் எங்க ஒரு இடத்த கேள்வி நேரத்துறேன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் வரும். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முழுக்க அப்துல் அவர்கள் சொன்னது போல முழுக்க திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியில் எதிராக நின்னது. ஒன்னாடு ஒரே தேர்தல், அந்த பாயிண்ட் ஒன் நாட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அந்த பாயிண்ட்டுக்கு முற்றிலுமாக எதிராக நின்ன பாயிண்ட்ல இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2026 நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இல்ல அதுக்கு அந்த ஒரு நாடு ஒரு தேர்தலை ஏத்துக்கிட்டது பொருள் இல்ல, நீங்க பொருளை பிரிச்சு பார்க்கணும். அந்த நேரத்துல வந்துடும், அந்த நேரத்துல வந்துற போது 2029 தேர்தலோட நம்ம நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரும்னா நம்ம வேற என்னவா இருக்கும் அப்படிதான் கேட்க. அதுக்கு வந்து அந்த பிஜேபி சொன்னதை ஒத்துக்கிட்டோம்ங்கிறது பொருள் இல்ல. நான் அப்படி கேட்கல, அப்படி வரதாக இருந்தா தான் நம்ம தயாரா இருங்க, ஒரே ஸ்ட்ரோக்ல அடிப்போம் ஃபுல் ஃபோர்ஸ். அப்படி வந்தாதான் சார் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க எம்பி எலெக்ஷனை பொறுத்தவரை என்டையர் டிஃபரெண்ட். நீங்க இவ்வளவு எம்எல்ஏ இப்ப ஓபனா சொன்னா கேட்கல. எம்பி எலெக்ஷன், எம்பி தேர்தலோட லோக்சபா தேர்தலோட இங்க நம்ம சட்டமன்ற தேர்தலும் அசம்பிளி எலெக்ஷன் வந்துரும் அப்படின்னு சொல்றதோட மீனிங் தான் நான் கேட்கறேன். 6 மாசம் டைம் தான் தலைவர், இப்போ ஒரு ஆட்சி நடத்தட்டும், இதுல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் இப்படி மைனஸ் ஆயிடும், கொலாப்ஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்குதானே, இல்லையா? என்ன கொலாப்ஸ் பண்ண இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு வந்து ஆட்சியை வந்து எப்படியாவது கவுத்துருவோம் அந்த மாதிரி மீனிங்ல இருக்க மாதிரி எனக்கு அந்த மாதிரி மீனிங்ல இல்ல, அந்த மாதிரி மீனிங் தான் இது. அது எப்படி அப்புறம் அந்த மாதிரி மீனிங்ல வேற இருக்கு, என்ன பொடி வச்சு பேச வேண்டியது இருக்கு. சும்மா அவங்கள விட்டு ஆளை விட்டுட்டு உட்காந்து வேடி பார்ப்பாங்களா? எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. ஏங்க நம்ம மூளையே இப்படி வேலை செய்யும், கொலாப்ஸ் பண்ணுங்கிற முடிவுல இருக்கீங்க. இல்ல அப்படி இருக்கலாம்னு ஒரு சொல்றேங்க. அதாங்க அந்த வார்த்தையை 2வது வாட்டி வரை வாங்கணும் என் வாயிலிருந்து. நீங்க தானே சொன்னீங்க எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை. நான் வேணா ரீவைண்ட் பண்ணி போடுறேன், நீங்க சொன்னதை கொலாப்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிங்க. இல்லங்க, எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்க இருந்து போனவங்களாம் முழு திராவிடன் ஐடியாலஜி உள்ளவங்க, இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க. அங்க போய் சின்னதா அவர் மக்கள் விரோத செயல் செய்தா கம்யூனிஸ்ட் அடுத்த நாளே வந்துருவாங்க. பேசாம கிளம்பி கிடுக்கிடுங்க தம்பி, நமக்கு உனக்கு வியாபாரம் செட் ஆகாதுப்பா, நான் போறப்ப ஆஃபீஸுக்கு, நாங்களாம் நல்ல கண்ணு வழி வந்தவங்க, நீ என்ன தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு இவங்க வந்துருவாங்க. விசிகா அண்ணன் எப்பயுமே டிஎம்கே உள்ளவர் தான். நீங்க வந்து சொன்னது வந்து செல்வம் சார் எப்படி புரிஞ்சுங்க? செல்வம் சார் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாரு. செல்வம் சார் நீங்க இந்த இப்ப இடையில ஏற்கனவே இடைமறிச்சிங்க. இப்ப நம்ம தமிழ்வேந்தன் சார் 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 சொல்லுங்க சார். இல்ல சார், தமிழ்வேந்தன் சார் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு, கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க, நிறைய உள்ள வேற சிக்கல்கள் இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கு? அவரு சிஐடி 007 என்ன அருமை தம்பி
தம்பின்னு வேற போட்டு ஜனநாயகத்துல சார் நம்பர் கேம் தான். ஜனநாயகத்துல வந்து நம்பர் கேம் தான். அசம்பிளில ஃப்ளோர் ஆஃப் அசம்பிளில ஸ்பீக்கர் தான் சார் முடிவெடுக்கணும். அதாவது தம்பி தமிழ்வேந்தன் வந்து தெரிஞ்சவர் தான். ஆனாலும் கூட இல்லாத திராவிடத்தை இருப்பதாக கட்டமைத்தவர்கள் கடந்த காலத்துல கட்டமைச்சவர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பெரும்பான்மை அரசை எவராலையும் கலைக்க முடியாது சார். ஜனாதிபதி நினைச்சாலே கலைக்க முடியாது. பொம்மை கேஸுக்கு பிறகு எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகால அதுக்கு பிறகு அதுவே அவர் ஆட்சி போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ரிசல்ட் வந்து 94 தான் அது வந்தது. சார் கேளுங்க கொஞ்சம், நான் அவசரப்பட எனக்கு ஏன் நேரத்தை எடுத்து நான் இவ்வளவு அமைதியா இருந்தல. அதாவது 118 யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆட்சியை தொடர்வார்கள். ஒண்ணு. இரண்டாவது இருக்காது. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த புதியதாக ஏற்பட்ட அரசை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனசு இல்ல. ஒண்ணு, அவருடைய தோல்வியை அவரால் ஜீரணிக்க முடியல. ஏன்னு கேளுங்க, திரு மு.க. ஸ்டாலின் வந்து அவர் தோற்கவே கூடாத ஒண்ணு பெரிய மிகப்பெரிய தியாகி இல்ல. பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த நாடு, அண்ணாவை தோற்கடித்த நாடு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் ஐயாவை தோற்கடித்த நாடு. கேளுங்க சார், ராமசாமி ரெட்டியார் தோத்துருக்கு, யோக்கியங்கள்லாம் தோத்துருக்காங்க சார். இவர் தோத்தா என்ன இருக்கு? இல்ல அது சரியான வார்த்தை இல்ல. இல்ல செல்வம் சார், அது சரி நமக்கு இல்ல சார். இல்ல சார், அரசியல் அவரோட தான் நீங்க மதிமுக கூட்டணியில இருந்தீங்க. அரசியல் இப்ப யோக்கியம் இல்ல அயோக்கியம் இல்லன்னு சொன்னீங்களே, அவரோட தான் பம்பரத்துல கூட்டணி இருந்தீங்க. அரசியல் எதிர்நிலைப்பாடாக இருந்தாலுமே கூட செத்தாங்களா அன்னைக்கு ஆட்சி கழிச்சிட்டாங்களா சார்? கள்ளக்குறிச்சி செத்து விளைச்சாரத்தில் செத்தாங்க சார். ஒரு ப்ளீஸ் கேளுங்க. ஊழல் நிறைந்த கட்டுப்பாடற்ற முறையற்ற ஆட்சி இதுவரை நான் பார்த்ததே இல்ல. அரசியல் எதிர்நிலைப்பாடாக இருந்தாலுமே நம்ம கண்ணியத்தோட பேசணும் தான் நான் செல்வம் சார் கேட்டுக்கிறேன். நீங்க ஒரு சீனியர், தயவுசெய்து கண்ணியத்தோட பேசணும் நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் ப்ளீஸ். இல்ல நான் முறையற்ற ஆட்சி தான் சொல்றேன். முறையற்ற ஆட்சி, கட்டுப்பாடற்ற ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி. அதாவது மக்களுக்கும் அரசுக்கும் இடைவெளி, கட்சிக்காரனுக்கும் கட்சி தலைமைக்கு இடைவெளி. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மிட்டாம் ராசுகளை போல அண்ணா ஆரம்பிச்சது அண்ணன் தம்பின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு சார். நீங்க ராமநாதபுரம் சேதுபதி மன்னரை ஏத்தி யாரு நின்னா தெரியுமா? தங்கப்பன்னு சொல்லி ஒரு பெட்டி கடைக்காரரை நிப்பாட்டி அண்ணா ஜெயிக்க வச்ச கட்சி. இன்றைக்கு திமுகவுல மிட்டாம் ராசுகளுடைய ஆதிக்கம். ஒரு பக்கத்துல மாப்பிள்ளை சார் கேட்டுதான் செய்யணும், இன்னொரு பக்கத்துல சின்னவரை கேட்டுதான் செய்யணும், இன்னொரு பக்கத்துல சினேஷ் முதலமைச்சருடைய உதவியாளர் போட்டோகிராபர் தினேஷ கேட்கணும். இல்ல ஒரு போட்டோகிராபர் சொல்லி இரண்டாவது முறை சொல்றாரு. அவரோட உதவியாளர் தெரிஞ்சா பேசணும், இந்த மாதிரி இழிவாலாம் பேசக்கூடாது. போட்டோகிராபர் அவரோட உதவியாளர், அவருடைய உதவியாளர் சொல்லுங்க, அவருடைய உதவியாளர் ரைட். போட்டோகிராபர் அப்போ உங்க தலைவரோட போற எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கும் சார். சார் ஒரு ஆம்பளை தான உதவியாளர் வச்சிருக்காரு. உதவியாளரா ஆடாரு செல்வம் சார். நான் ஒன்னு கேளுங்க, கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வைக்க சொல்லுங்க. கொஞ்சம் தயவு செய்து ஒண்ணே ஒன்று சொல்றேன். ஒரு பெரும்பான்மை அரசு ஆட்சிக்கு வந்து 5 நாள் ஆயிருக்கு. கடந்த 13ஆம் தேதி அவர்கள் சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3-4 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு இந்த ஆட்சி கலைந்து விடும், தேர்தல் வரும். இது என்ன சார் பித்தலாட்டத்தனம்? இது வந்து ஒரு வகையான அரசியல் நாகரிகமற்ற போக்கு தானே தவிர ஒரு பெருந்தன்மையான போக்கு கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் அனுபவம் பெற்றவர், நான் மறுக்கல. ஆனால் கட்சியும் ஆட்சியும் கடந்த காலத்துல அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல. உண்மை அவருக்கு தெரியாது. நிர்வாகம் எந்த திசையில போகுதுன்னு அவருக்கு தெரியாது. லஞ்சமும் ஊழலும் கரைபுரண்டு ஓடுது. அந்தந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அவங்க வீட்டு கல்யாணங்களை பார்த்திருக்கீங்களா? பிரம்மாண்டமா எத்தனை 1 லட்சம் வாழை மரம், 1 லட்சம் வாழை குலைகளோட மரம், 1 லட்சம் பழம் கட்டி இது நடத்துறது, பந்தல் போடுறது, லட்சக்கணக்கான மக்களுக்கு விருந்து அளிக்கிறது. இதெல்லாம் மக்கள் ரசிக்கல. நீங்க ஒரே ஒரு விஷயம், என்னுடைய அருமை தம்பி தமிழ்வேந்தன் ஆகட்டும், நண்பர் ரஜினி ஆகட்டும், தோல்வியை ஒத்துக்கொண்டு எந்த இடத்தில் நாம் தோற்றோமோ அந்த தவறை சரி செய்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு, ஆட்சியை பெறுவதற்கு முயற்சிப்பதுதான் ஜனநாயகம். அதை முயற்சி செய்யறதை விட்டுட்டு ஆட்சி அமைச்சு 4 நாள் ஆகல, அதுக்குள்ள இந்த ஆட்சி கவுந்துரும். 6 மாசத்துல தேர்தல் வரும், 1 வருஷத்துல தேர்தல் வரும். இது ஒரு வகையான
ஏமாற்று கட்சிக்காரர்களை ஏமாற்றுகிற ஒரு செய்தி ஒரு வகையில ஒன்னு சாத்தியம். எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசாங்கம் மிக தீவிரமா இருக்கு. எதுல தீவிரமா இருக்காங்க? ரிசர்வேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியா முழுக்க நாடாளுமன்றத்தோடு இந்தியா முழுக்க இருக்கிற சட்டமன்றங்களுக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தாவேகா கட்சியோட நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன்ல இருந்து ஒன் நாடு ஒன் நேஷன்ல இருந்து மும்மொழி கொள்கை, இது எல்லாத்திலும் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு நீங்க காலமுறை திராவிட கட்சிக்கு பேசியவர், இதுக்கு நியாயமான பதில் சொல்லுங்க. ரைட், அதை நம்ம பேசுவோம். செல்வம் சார் பாயிண்ட்ஸ் டேக்கன். செல்வம் சார் பாயிண்ட்ஸ் டேக்கன். ரஜினி ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து. திமுக நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும்போது திமுக வெளிநடப்பு பண்ணுவாங்க. நாங்கள் இதை எதிர்க்கிறோம், வெளிநடப்பு செய்யறோம், வெளிநடப்பு பண்ணிட்டு போயிருவாங்க, பில் பாஸ் ஆயிரும். ஓகே செல்வம் இருங்க தமிழரந்தன், நீங்களும் நானும் அரசியல் ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இனி மக்களை செல்வம் சார் பாயிண்ட்ஸ் டேக்கன். பணம் கொடுத்து வாக்குகளை பெற முடியாது, ஜாதியை சொல்லி ஓட்டு பெற முடியாது, மதம் சொல்லி ஓட்டு பெற முடியாது. மக்கள் நல திட்டங்களை சொல்லித்தான் வாக்குகளை பெற முடியும். அதற்கான முயற்சிகளிலே திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சார். பதவி ஏற்றுவிட்டார், பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார், இன்னும் ஒரு முதல்வராக அவருடைய பணியை தொடங்கவில்லை. ஏன்னா சட்டமன்றம்னா எதுக்குன்னா, சட்டமன்றம் கேள்விக்கு பதில் சொல்லணும், அதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஓகே, நான் கேள்வியை மட்டும் கேட்டுப்பேன், பதில சட்டமன்றத்துக்குலாம் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா ஒரு அறிக்கையா விடுவேன்றது அது முதல்வருக்குரிய தகுதி கிடையாது. நீங்க சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா சட்டமன்றத்துல பதில் சொல்லணும். அது ஒரு பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் அவர் தான் சொன்னாரு, ஆட்சிக்கு வந்தவுடன் 2500 பெண்களுக்கு தரப்போறோம்னு சொன்னார். இன்னைக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காரு. திமுக அரசில் என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்ததோ அது அப்படியே இந்த அரசிலும் தொடர்வது என்பது எந்த மாதிரியானு தெரியல. உங்களுக்கு சேஞ்ச் வேணும்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க 2500 தரேன்னு சொன்னது எங்க? 6 சிலிண்டர் தரப்போறோம்னு சொன்னீங்க, அது எங்க? அதுக்கான கேள்விக்கான பதிலை இன்று வரை விஜய் அவர்கள் சொல்லவில்லை. அதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி அண்ணன் சொல்றாரு போட்டோகிராஃபர் அவருடைய உதவியாளர் வேலையை அவர் செய்யறாரு. அப்படி கேட்கணும்னா ரூட் மாஃபியான்றதை ஒன்று உருவாக்கிய ஜெகதீஷ் யாரு? அந்த ஜெகதீஷ் என்பவர் 300க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்களை உருவாக்கி அவர்களெல்லாம் செஞ்ச வேலை என்ன? நீங்க அதை பேசினா இதையும் பேசணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னது ஒண்ணு, இன்றைக்கு செய்யாமல் போயிருக்கிறது. அதே மாதிரி நீங்க எப்படி ஆட்சிக்கு அவ்வளவு அப்பெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இன்பதுரை ஒரு பதிவு போட்டிருக்காரு சார். நாடாளுமன்றத்தில் 1993 நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற குதிரை பேரம் மூலம் JMM எம்பிக்கள் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் பூட்டா சிங் ஆகியோர் மீது CBI வழக்கு அதாவது பதிவு செய்தது போன்று விஜய் மீதும் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இது மாதிரியான எல்லா வழிகளிலுமே செல்வண்ண உங்களுக்கு பணியூர் போக முடியாது. நீங்க அதான் கத்தி பார்த்தாலும் பணியூர்ல விஜய் உங்களுக்கு கதவு தந்து வாங்க கட்சியில சேரலாம் சொல்ல போறது கிடையாது. நீங்க இப்படியே கத்தின்னு இருக்கலாம். நீங்க எந்த கட்சினே தெரியாது. நீங்க ஒரு நாள் பாஜக பேசுவீங்க, இன்னொரு நாள் தாவேக்காக பேசுவீங்க. இருக்கட்டும், அது அவரே நிலைப்பாடு. நான் பேசுற எதுக்கு அவர் குறுக்கால வராரு? நான் பேசுறேன்னா எப்ப நான் பேசினாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆகட்டும், 2வது ரவுண்ட் ஆகுது, எப்ப பார்த்தாலும் குறுக்கால தான் எனக்கான நேரம் என்னாகுது. அதே மாதிரி அதாவது கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர் பேசுறாங்க. இதுவரையில் வரலாற்றிலே வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டில் வெளியிட்டதே இல்லைன்னு சொன்னாங்க. 2001 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டார்கள். 2021 அண்ணன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்டார்கள். வரலாறே தெரியாதவர்கள் இன்றைக்கு ஒரு மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா இவர்களை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்களை மக்கள் அதாவது அந்த கீர்த்தனா அவர்களே மாற்றுத்திறனாளிகளை பற்றி இழிவாக பேசி மன்னிப்பு கேட்டு, ஆனா ஆட்சிக்கு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு இந்த மாதிரி தவறு நடந்தா பரவாயில்ல சார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பட்டாக்கத்தில வெட்டுறாரு, கேக் வெட்டுறாரு. இதெல்லாம் இன்னும் போகும்போது அது இன்னும் டீப்பா போவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? தவறுகள் சொல்லுகின்ற போது திருத்திக் கொள்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்டப்படும் போது எடுத்துக்கொள்வது என்பதில்லை. அவருக்கு அடிப்படை அறிவே இல்லாத இருக்கிறார்கள். அடிப்படை சார், இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் சார். நீங்க பட்டாக்கத்தில கேக் வெட்டக்கூடாதுன்றது ஒரு
10th படிக்கிற பையனுக்கும் தெரியும் பட்டாக்கத்துல கேக் வெட்டக்கூடாதுன்னு. அதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறார். மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல கண்ணுக்குட்டி தேடி வேணா ஏதோ ஒரு பாட்டு போட்டு இல்ல அதெல்லாம் இல்ல இப்போ இருங்க ஆடி இருக்காங்க சரக்கு பாட்டில் வச்சு ஆடி. இதெல்லாம் வந்து பழைய வீடியோ வந்தா வீடியோ வந்தாலும் வந்தது யாரு? அப்போ இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு நான் 717 மதுக்கடைகளை மூடிவிட்டேன் என்று ஸ்டிக்கர் ஒட்டுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி 500 கடைகளை மூடி இருக்கிறது மக்களுக்காக. அதாவது இன்னமும் வந்து இது வந்து சர்க்கார் படம் கிடையாது, இது தமிழ்நாடு அரசு என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட் சார். செல்வம் சார், ரைட் பாயிண்ட்ஸ் டேக்கன் சார். ரைட் சார். செல்வம் சார் வந்து மதுபான ஆலையினுடைய அதிபர்கள் சார். செல்வம் சார் ப்ளீஸ் சார். அப்துல் நீங்க நிறைவு கருத்து உங்களுக்கு. இப்போ இந்த சூழல் வந்து இப்போது இருப்பது யதார்த்தமா அல்லது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா இல்ல வந்து இல்ல அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? இல்லை இப்போ அண்ணன் தமிழ்ச்செல்வன் சொல்லும்போது சொன்னாங்க இங்கே வந்து கொலை நடக்குது கடந்த ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சுன்னு அதற்காக ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க. கொலைக்காகவும் கொள்ளைக்காகவும் அதுவே போதுமான அண்ணன் சொன்னதான் அதுவே போதுமான காரணம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்குன்னு. அண்ணன் வந்து மணிப்பூரில் ஒரு 1.5 வருஷமா கலவரம் நடந்ததை அண்ணன் மறந்துட்டாங்க போல. 1.5 வருஷமாக கலவரம் நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த பிறகும் மணிப்பூரில் வந்து பாஜக அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை 1.5 வருடம் கழிச்சு கலைச்சது. ஏன்னா யதார்த்தத்தில் வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளுவதற்கு பட்டியல் பார்த்தீங்கன்னா ஊபியில் தான் இந்தியாவில் அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. பாஜக ஆளக்கூடிய 10 மாநிலங்களில் தான் அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு என்பது அங்கே இருக்கக்கூடிய மாநில காவல்துறையும் அங்கே தமிழகம். ஆனால் பதவியேற்ற 5 நாட்களிலேயே நடந்து எல்லா விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் பொறுப்பு. இதை காரணம் காட்டி ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னது உண்மையிலே வந்து அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆசை இருப்பதாக தான் நினைக்கிறேன். இல்ல இது ஆரம்பம் தானே, பிகினிங் தானே ராஜா. இல்ல பார்க்கணும்ல, இல்ல உண்மைதான் அண்ணன் சொல்றதை ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா 6 மாதம் இந்த ஆட்சியை நம்ம விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொன்னு 5 நாள்ல இருக்கக்கூடிய இந்த காரணமே போதுன்றதை நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அந்த ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்து விட்டது. நிரூபித்த ஒரு ஆட்சி அது வந்து மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டுமே தவிர ஏதோ ஒன்று செய்து இந்த ஆட்சி எப்படியும் கவிழ்ந்து விடும்னா அது நம்மளுடைய பேராசையை தான் காட்டுவதாக நம்ம நினைச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய அரசே வந்து பாத்தீங்கன்னா 240 எம்பிகள் கொண்ட மைனாரிட்டி அரசு தான் இல்லைங்களா? மாநில தேசியத்திலும் சரி மாநில ஒரு ஆட்சி வந்து போதுமான பெரும்பான்மையினால் நடப்பதனால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்குறீங்கன்னா ஒரு தேசிய கட்சியாக நாங்களே பாஜக ஆட்சி எப்பயாவது கவுர வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏனென்றால் இன்னைக்கும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரோட ஆட்சியில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம ஆட்சி செய்யலாமா நினைப்போம். ஆனால் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணிக்கு ஆட்சியை அதாவது பங்களிப்பு செய்யக்கூடிய கட்சிகள் வந்து முழுக்க பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில ஒன்றிணைந்த கட்சிகள்ன்றனால தற்போது இந்த ஆட்சிக்கு பெரிய எந்த பாதிப்பு இல்லை. இறுதியாக சகோதரர் ரஜினி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், நரசிம்மராவ் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதற்காக சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை பதிவு பண்ணாங்க. அவர் சொன்னதை மேற்கோள் காட்டினாரு. இருந்தாலும் எங்களுடைய பிரதமர் பேரை நீங்கள் சொன்னதனால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். 1991 இந்தியா மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது எங்களுடைய முன்னாள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு 450 சீட்டு அதாவது வரலாற்றில் அதிகமாக நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நெருக்கடியும் எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அங்கு தேவைப்பட்டது கிடையாது சார். அதனால வந்து அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா கண்டிக்கிறேன். அதாவது பெரும்பான்மை நிரூபித்து இன்றைய தமிழக முதல்வராக இருக்கும் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் தொலைக்காட்சி சார்பாக. வேறு எந்த கோரிக்கையும் உங்கள்கிட்ட கிடையாது. பூரண மதுவிலக்கு எல்லா சாராய கடையும் சாத்துங்க. வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. ரொம்ப பழா போகுது, நாடு குடிச்சரா போகுது. நீங்கள் திருப்பி கேட்கலாம், நீ இந்த போய் கேட்க வேண்டியதானடா அப்படின்னு நான் வழக்கெல்லாம் போட்டேன் ஹைகோர்ட்டில். அரசின் கொள்கை அரசுக்கு யார் வேணா கோரிக்கை வைக்கலாம். இல்லை பொதுமக்களை கேட்டேன், உங்களை சொல்லலை. அப்போது நான் அரசுக்கு எதிராக வழக்கு போட்டேன். வழக்கில் வந்து அரசின் கொள்கை முடிவில் வந்து கோர்ட்டு தலையிட முடியாதுன்ட்டாங்க. பொதுநல வழக்கு அது டிஸ்மிஸ் ஆச்சு. மற்ற 7 தான் ஜெயிச்சுது, இதில் ஜெயிக்கலை. பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்தேன். நீங்கள் விஜய் சார் நீங்கள் நல்லா 100 வயசு வரை இருங்க, நல்லா ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு 100 வயசு வரை இருக்க பிறகு பிரதமர் ஆகிற மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலை இல்லை. ஆட்சி இன்னைக்கு மாறும், காட்சி மாறும். இந்த எல்லா பேசின அத்தனை பேரும் ஒரு கட்சியில் சகோதரர்களாக இருந்த நாங்கள் தான். இதில் அண்ணன் தூத்துக்குடி செல்வம் இருக்கட்டும், அப்துல் ரஹ்மான் அண்ணனா இருக்கட்டும், இந்த அண்ணனா இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசணும். நீங்க இல்ல, நீங்க கட்சி கிடையாது. நாட் ஃபார் ஜோக்கிங். நான் சொல்றது பூரண மதுவிலக்கை வந்து அவர் விஜய் சார் அறிமுகப்படுத்தணும். இந்த 717 கடையில் ஏதோ ஒரு காமெடி நடந்து போச்சு. இந்த மாதிரி காமெடியில் வந்து கேவி குப்பை எம்எல்ஏ செருப்பு போட்டு வர்ற 2 கோடி 40 கோடி ரூபாய்க்கு 2 கோடி 40 லட்சம் ரூபாய்க்கு தாக்கல் பண்ணி ஒரு இனோவா காரு இருக்கு. அதில் நான் பாருங்க செருப்பு கூட இல்லை. இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அவரே சொல்லிட்டார், விஜய் இந்த ரீல்ஸ் பண்ணீங்கன்னா தொலைச்சு கட்டுறோன்னு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து இந்த ஒயின் ஷாப்பை மட்டும் மூடுங்கன்னு
கழுத்தில் விஜயோட அனைத்து சேட்டலைட் தொலைக்காட்சியில் நான் பேசுகிறேன் உட்காந்து. எனக்கு வேறு எந்த கோரிக்கை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என்னுடைய முதல் தலைமுறை எங்கள் அப்பா தலைமுறைகள் நாங்களும் சாவறதை பார்க்குறாங்க, நாங்களும் எங்கள் அடுத்த தலைமுறை சாவறதை பார்க்குறோம். குட்டி தான் காரணம். வெறும் குட்டி உள்ளே போய் வியாதியை ஏற்படுத்துறது ஒன்று, ஆக்சிடென்ட், இவ்வளோ கொலை. நீங்கள் பட்ஜெட்டே போட வேண்டாம், குடியை இழுத்து சாத்துங்க. எந்த லேடிஸும் உங்கள்கிட்ட 2500 பணம் கேட்கல. இந்த 1000 ரூபா திமுக கொடுத்தீங்களா, அதில் கொஞ்சம் பேர் ஷார்ட்டேஜ்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வரல உனக்கு வரலன்னு. அதை பார்த்து அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுங்க, குடி கடையை நிப்பாட்டுங்க. ஊர் உலகத்தில் தாலியாக இருக்காது, ஆம்புலன்ஸுக்கு டீசல் தேவையில்லை, யாரும் எங்கேயும் போக மாட்டான், இழுத்து சாத்துங்க. பங்கேற்ற 4 நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மற்றும் ஒரு தலைப்பில் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.